திருப்பரங்குன்றம் தீர்ப்பு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. அதை ஊர்ஜிதப்படுத்தி மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த இதுலேயும் தீர்ப்பு 2 நபர் இருக்கக்கூடிய பெஞ்ச்லேயும் அந்த தீர்ப்பு வந்துருச்சுங்கிறது ஒரு பக்கம். அந்த தீர்ப்பு வழங்கிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த தீர்ப்பு குறித்து விவாதிக்கலாம். ஆனால் அந்த ஜி.ஆர். சுவாமிநாதனை குறித்தே ஒரு தனியாக அவரை அவமதிக்கும் விதமாக ஒரு புத்தகத்தை போட்டிருக்காங்க. அதுவும் கீழே காற்று பதிப்பகம் அப்படின்னு ஒரு பதிப்பகம் அவங்க போட்டிருக்காங்க. இது குறித்து வழக்கு தொடுக்கிறாரு அணைக்கட்டு பகுதியை சேர்ந்த ஒரு அட்வொகேட்டு. இந்த புத்தகம்னு ஒன்று வந்ததுன்னா மக்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கோர்ட்டுங்கிறத அவங்க ஒரு மதிக்க கூட மாட்டாங்க. அதுவும் பணியில இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி குறித்து இவ்வளவு அவதூறாக பேசும் பொழுது கோர்ட்டின் மீதே நம்பிக்கை இல்லாமல் போகும். இதை அனுமதிக்க கூடாது, அந்த புத்தகம் விற்பனைக்கு வரக்கூடாது, அவங்கள்ட்ட பறிமுதல் செய்யணும் அப்படின்னு பண்ணாங்க. இது சம்பந்தமாக அரசு தரப்பில் ஆஜராகக்கூடிய அவரும் இது மோசமான இதுதான். இன்னையிலேருந்து புத்தக கண்காட்சி வருது. அந்த புத்தக கண்காட்சியில இந்த புத்தகம் இடம்பெறாத அளவுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் சொல்லியிருக்காரு. கோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா அவங்கள ஷூமோட்டோவா எடுத்துட்டு அந்த பதிப்பகத்தை 2 வாரத்துக்குள்ளார எங்களுக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு விஷயம் என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஹெச் ராஜான்னா ஹைகோர்ட்டாவது ஏதாவதுன்னு சொன்னா அதுக்கு சூமோட்டோவா உடனே வழக்கெடுக்கிறாங்க. வேற ஏதாவது இந்த கனிமொழி ட்வீட்டு அந்த மாதிரி வரும்போது அதுக்கு சூமோட்டோவா எடுத்தாங்க. எனக்கு புரியல, ஜுடிஷியல் பிரகாரம் எனக்கு தெரியல. நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தான்ங்கிறதுனால எனக்கு பெரிய அளவில் புரிதல் இல்லாததுனால புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீதிபதியை டைரக்டா அட்டாக் பண்றாங்க. அதுவும் நீதி வழங்கக்கூடிய நீதி பரிபாலனத்தில் அவர் ரிட்டையர் ஆகி போய் அந்த மாதிரி விமர்சிச்சிருந்தா கூட பெரிய அளவுல தெரிஞ்சிருக்காது. ஒரு இலைமறை காய்மறையாக சொல்லலாம். அவருடைய படத்தையே போட்டு அவருடைய ஜாதியும் குறிப்பிட்டு அவருடைய மதத்தையும் குறிப்பிட்டு இந்த மாதிரி செய்யறதுக்கு எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, வாஞ்சிநாதன் ஒரு வக்கீல், அந்த வாஞ்சிநாதன்கிற வக்கீல் நக்சல் பாரியம் அவன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கியூ பிரான்ச் எந்த அளவுக்கு அந்த ஆளை ஃபாலோ பண்ணுன்னு தெரியல. ஆனால் கியூ பிரான்ச் ஆட்சி மாற்றம் வந்தால் நம்ம மாட்டிப்போங்கிற பயத்தில் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஒருவேளை அரசாங்கத்துக்கு உடனே கொடுக்காம கூட அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கூட அந்த ரகசியமாக கூட அதை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டமா அந்த வாஞ்சிநாதன். நீங்க சொல்றதை பார்த்தா நேற்று முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆட்சி எப்பொழுதுமே நிலையாக நிரந்தரம் கிடையாது, போலீஸ்காரர்கள் அதாவது காடேஸ்வரா சுப்பிரமணியன் கைதுக்கு சொல்லியிருக்காரு. மாறும் பொழுது இன்னைக்கு ஏதோ பதவி உயர்வுக்காக ஏதாவது பண்ணிட்டு ஆட்சி மாறும் பொழுது அவங்களுக்கே அந்த சிக்கல் வரும் பொழுது இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு ஒரு சட்டையரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது தமிழ்நாடு போலீஸ் திமுக போலீஸ் அண்ணா திமுக போலீஸ் பிளவுபட்டு இருக்கிறது தமிழகத்துக்கு நல்லதில்லை. அதிமுக கூட்டணியில தான் இருக்கும். ஜெயலலிதா பீரியட்ல இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது நீங்க அதுவும் குறிப்பா இப்ப முதல்வர் நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் அதிமுக பவருக்கு வரும்போது இந்த காவல்துறையோட செயல்பாடுகள், அங்க இருக்கிற பேரிகார்ட்ஸ், அங்க இருக்கிற பந்தோபஸ்துல இருக்கிறவங்களெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணுவாங்கங்கிறது பாருங்க. அது ஒரு 2 மணி நேரம் யாராவது ஒரு வீடியோகிராஃபர் போய் அதை இங்கேயும் வீடியோ எடுக்கணும், அங்கேயும் வீடியோ எடுக்கணும். எம்டியா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியோட இடத்துலையும் வீடியோ எடுத்துட்டு அங்கே ஃபுல் க்ரௌட்ல போலீஸ் இருக்கிறதையும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி மூவ் பண்றாங்க. இது காவல்துறையோட ஒரு எஜமான விசுவாசம்ங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. தமிழக காவல்துறையிலேயே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, அனுபவஸ்தர்களாக இருந்தாலும் சரி, பண்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இது ஏதோ ஒரு ராஜாக்காக இருக்குங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரைக்கும், காமராஜர் பக்தவச்சலம் இருந்த வரைக்கும் சீராக இருந்தது. இப்போ இது ஒரு ஏவல் துறையாகவே மாற்றி விட்டார்கள் 2 கழகங்கள். இதுல திமுக இன்னும் மோசம், போலீஸ் ஸ்டேஷனையே லோக்கல் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் கண்ட்ரோல் வச்சுக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுல இந்த வாஞ்சிநாதனையே முன்னாடியே வாஞ்சிநாதனை பிடிச்சி உள்ள வச்சு நீ கண்டெம்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதை ஸ்பீடப் பண்ணி டே டு டே பேசிஸ்ல ஸ்பீடப் பண்ணி அந்த ஆளை உள்ள வச்சிருக்கோம். இன்னைக்கு பலராலும் கொண்டாடப்படுகின்ற
திமுகவை திட்டுறாங்கிற ஒரே காரணத்தினாலேயே கொண்டாடப்படுகின்ற சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் ஜிஆர் சுவாமிநாதனை என்னெல்லாம் விமர்சிச்சான் அப்படிங்கிறது அந்த வீடியோ எல்லாம் இன்னி வரைக்கும் இருக்கு. சவுக்கு சங்கர் பெயில தான் அவர் விட்டார். அப்பவும் அவ்வளவு விமர்சனத்துக்கு அப்புறமும் அதுக்கப்புறமும் சவுக்கு சங்கர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினான். அந்த அடிப்படையிலேயும் சவுக்கு சங்கர் அன்னைக்கே கைது செஞ்சிருக்கப்படணும். ஏன்னா இன்னைக்கு திமுகவை திட்டுறாங்கிற ஒற்றை காரணத்துக்காக நம்ம கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அதை பார்க்கறவங்களுக்கு இன்பமா இருக்கலாம். நம்ம கிளீனா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். நம்ம யார் திமுகவை என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறான், இவனுடைய எதிர்ப்பு நீடித்து இருக்குமா, இல்ல இவன் ஆதாயவாதியா, பிளாக்மெயில் பண்றானா, அதெல்லாம் எதையுமே புரிஞ்சுக்காம அவன் இவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை 4 வார்த்தையை இது பண்ணிட்டான்னா இந்த பழைய அம்மா அடிமைகள், இந்த அம்மா அடிமைகள்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு பார்க்குறவங்க நினைச்சுப்பாங்க, நினைச்சுக்கிட்டோம் விடுங்க, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சவுக்கு சங்கரை ஒரு ஹீரோ மாதிரி கொண்டு போக பார்க்குறாங்க. சவுக்கு சங்கர் பல விஷயங்களை நியாயமாக முன்னெடுத்து வைக்கிறான். இன்னைக்கு கதைக்கு அந்த ஆள் பேசுறது ரெலவெண்ட்டாக இருக்கு. ஆனால் அதுக்காக நாம் அவர் மோடியை ஒரு காலத்தில் பேசினா ரைட்டு, இப்போ அதெல்லாம் பேசுறதுல அரசியல் கடந்த காலத்திலேயே வாழக்கூடாது, நிகழ்காலத்துக்கு வரணும், எதிர்காலத்துக்கு வரணும், போகணும், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒருவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்துதான் ஆதரிங்க. கண்மூடித்தனமா இவர் தான் எதிர்கட்சி தலைவர், இவரே முதல்வராக வரலாம், சில பைத்தியம்லாம் எழுதிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஆள் பேர்லயே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதே மாதிரி பல்வேறு நீதிபதிகள். இது எல்லாத்தையும் விட தாண்டி முக்கியமான விஷயம், இந்த திமுக திகால இருக்கக்கூடிய இந்த கும்பல்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நீங்க பாரு, அது உச்ச நீதிமன்றமா உச்ச நீதிமன்றமா அப்படிங்கும் போது எவன் உச்சி குடிமை மன்றம்னு எவன் சொல்றானோ அவனை பிடிச்சி நீங்க அவனை 10 தடவை கோர்ட்டுக்கு அலைய விட்டு அவனை ரிமாண்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு கொடூரமான இது வருமா? யாராவது ஒரு இஸ்லாமிய நீதிபதியோ கிறிஸ்துவ நீதிபதியோ நாம என்னைக்காவது அவங்க மத அடிப்படையில நாம விமர்சிச்சிருக்கோமா? இதை இஸ்லாமிய அடிப்படைவாத கிறிஸ்துவ மதவெறி கொண்ட கும்பலும் இதுக்கு தூபம் போட்டு ஆதரிக்குது. இதை அந்த மதத்துல இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், வேகம் கம்மியாக இருக்கக்கூடியவர்கள், உண்மையான பக்தர்கள் இதை கண்டிக்க முன் வரணும். இது இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புஸ்தகத்தை நீங்க சொன்னது போன்று நீங்க இதுல புஸ்தக திருவிழாவில் கொண்டு போய் புக் ஃபேர்ல கொண்டு போய் வச்சு, புக் ஃபேருக்கு மட்டும்தானா? அப்ப ரோட்ல நின்று வைக்கலாமா? ரோட்ல நின்று வைத்தாலும் பிடிக்கணும். ஏன்னா அந்த அட்டைப்படமே அப்ஜெக்ஷனபிள், அவரை சித்தரிக்கிற விதமும் கேவலமா இருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கா பல்வேறு விஷயங்களை சொல்லிதான் அந்த கோர்ட்டோட உத்தரவும் வந்திருக்கு. இந்த புஸ்தகத்தை நீ அங்கிருந்து எடுக்கணும், உள்ள வைக்கக்கூடாது, எங்கேயுமே வைக்கக்கூடாது. அந்த பதிப்பகத்தாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பதிப்பகத்தாருக்கும் நோட்டீஸ் இவ்வளவு லேட்டா கொடுத்துருக்க கூடாது. நீ அவருக்கு 15 நாள் டைம் கொடுத்து ஜுடிஷியல் டைம்ல இது பண்றாங்க. ஆனா சில வேலைகளை நீங்க இம்மிடியட்டா ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணும்போது உடனே டிஜிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அவன் டவுன்லோடு பண்ணி பார்த்துக்கிட்டு பண்ண போறான். இத்தனை நாள் பண்ணிட்டாங்க, இத்தனை நாள் ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க. அதை நீங்க ஒரு விஷயத்தை கிள்ளி எறியணும்னா முளையிலே கிள்ளி எறியாம தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையா தான் இருக்கு. நமக்கு கூட தான் ஹரிபரந்தாமன் மேல 1000 விமர்சனம் இருக்கு. அவரை கேவலமா எழுத நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போது, ஈவேராவின் பொன்மொழிகள் எல்லாம் அவருக்கு போட்டு, ஈவேரா கூட சொல்லியிருந்தாரு கர்ப்பப்பையை அறுத்தறி அப்படின்னு. அப்ப ஹரிபரந்தாமனுக்கு குழந்தைங்க இருக்கான்னு நாம போய் கேட்போமா? அது எவ்வளவு ஒரு அசிங்கமானது, வக்கரமானது. இவர் ஏதோ ஈவேரா அந்த நேரத்தில் அவருக்கு தோணுனதை ஹைப்பர் டென்ஷன்ல இருந்த போது சொன்னாரா, குஜாலா இருந்த போது சொன்னாரா நமக்கு தெரியாது, அந்த எந்த சூழ்நிலைன்னு தெரியாது. அதனால ஹரிபரந்தாமா, வீரமணியே, கருணாநிதியே நம்ம போய் யாரையாவது இந்த மாதிரிலாம் ஈவேரா அப்படி சொல்லியிருக்காரு, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி நம்ம நீதிபதியிலேருந்து எல்லாரையும் எடுத்து போடுறோம்னு வச்சுங்க. 21ஆம் பக்கத்துல அப்படி சொல்லியிருந்தாரு. அதே முறை நடைமுறையில நீங்க இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டோம்னா இது தேவையில்லாத ஒரு ஃப்ரிக்ஷன் தான் உருவாகும், ஒரு அமைதியான இதுக்கு உருவாகாது. இதை தாண்டி இந்த புத்தக கண்காட்சியிலேயே எனக்கு இன்னொரு பார்வையும் இருக்கு. இதை முழுக்க கம்யூனிஸ்டோட ஆக்கவை பண்ணிட்டாங்க. அது கம்யூனிஸ்டோட தவறு கிடையாது, நம்ம சைட்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், செட்பேக்ஸ். ஆனா அதுல வர புத்தகங்கள்லாம் என்ன மாதிரி புத்தகங்கள்னு பாருங்க. நக்சல் பாரியை ஆதரிச்சு, மாவோயிஸ்டுகளை ஆதரிச்சு, நீங்க ஆயுதம் ஏந்திய புரட்சி செய்யணும், நீங்க ஜனநாயக பாதை, தேர்தல் பாதை, திருடர் பாதை, திருமாவளவன் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் புத்தகத்துல போட்டு இப்பவும் விற்கிறாங்க. அந்த புத்தகங்கள்லாம் இங்க விற்பனைக்கு இருக்காங்கிறத பார்க்கணும். பப்பாசி அதையும்
அவங்க கருத்துல கொண்டு இது பண்ணி நீங்க சொல்ல பார்த்தா இப்பொழுது பெரிய டிரைவ் போயிட்டு இருக்கு மாவோயிஸ்ட் நக்சலைட்டுகளை அழிக்கக்கூடியது. ஸோ இந்த மார்ச்சுக்குள்ள டார்கெட் வச்சு அவங்கள இது பண்ணிடுறாங்க. கோமிங் அப் ஆபரேஷன் ஆனா பண்ணா அவங்கள வந்து அர்பன் நக்சலாக மாறி அவங்கள எப்படி ஆதரிக்கிறாங்கிறது மாதிரி அதை புத்தகங்கள் தாண்டி நிறைய இன்னொரு வெளியே பிரச்சனை வரலாம் இருக்கு. அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. அவெல்லாம் மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டான்னா நமக்கு சேஃப் ஜோன் இது. நான் கொடைக்கானல் போறேங்க, கொடைக்கானல் சிறுமலை பகுதியெல்லாம் இருப்பாருங்க, இதெல்லாம் ரிமோட் வில்லேஜஸ், இல்ல தேனி கம்பம் அங்க போயிடுறான், அங்க போயிட்டு தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கான். நீங்க இது ஒண்ணு ஒரு சேஃப் ஜோனா ஆயிடக்கூடாது. தருமபுரி பக்கம் போயிடுறான், ஏற்கனவே தருமபுரி நக்சல் இதுல பாதிக்கப்பட்ட பகுதி. அதனால இதை வந்து கியூ பிரான்ச்சே இதை பார்த்துக்கணும். இதை தாண்டி என்ஐஏவும் சரி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் இதை கருத்துல கொண்டு உண்மையிலேயே இந்த புத்தக திருவிழா மேல நமக்கு வந்து அறிவுக்கு நம்ம எதிராக உடனே பாக்குற பயில இவனுக்கு பாத்தீங்களா படிக்காதேன்றான். நீ படிடா, நீ படிச்சு பட்டம் வாங்கி வேலைக்கு போடா அப்படின்னா இன்னொருத்தன் செக்ஸ் புக் படிக்கிறான், திரைச்சித்திரா படி. டேய் திரைச்சித்திரா மருதெல்லாம் இங்க பாருங்க, ஒரு புத்தகமே படிக்க கூடாதுங்கிறாருங்க, அறிவை வளர்த்த கூடாதுன்னு சொல்றாருங்க. இந்த மாதிரி பயலுக்கு தான் இவனுங்க. உடனே இவங்க புத்தக திருவிழால இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கா இல்லையாங்கிறத சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸும் சரி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் ஒரு கண் வச்சு பார்த்துக்கணுங்கிறதா நம்ம கருத்து. இதோடையாவது இவங்க நிறுத்திக்கணும். இல்லைன்னா ஏட்டிக்கு போட்டியா போயிட்டே இருந்ததுன்னா தமிழகத்துல அமைதியே இருக்காதுங்கிறதா நம்முடைய கருத்து.